உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக தொடர்கிறது இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கணிப்பை 6.6% உயர்த்தியது IMF. பீகார் தேர்தலில் போட்டியிடும் 57 வேட்பாளர்கள் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது ஐக்கிய ஜனதாதளம். காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க ராஷ்டிரிய ஜனதாதளம் கொடுக்க மறுப்பதால் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி. பீகார் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதால் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாகவும் விளக்கம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கியது உச்சநீதிமன்றம். கொண்டாட்டத்திற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவதே தீர்ப்பின் நோக்கம் என்றும் கருத்து. வெள்ளி விலை உயர்ந்துள்ளதால் இனிப்பு உற்பத்தியாளர்களுக்கும் சிக்கல். கடும் விலை உயர்வால் பலகாரங்களில் வெள்ளி இழையை பயன்படுத்த முடியாத நிலை. சீனாவிடமிருந்து சமையல் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த அமெரிக்கா பரிசீலனை. சோயாபீன் வாங்குவதை சீனா நிறுத்தியதால் பதிலடி தர ட்ரம்ப் அரசு திட்டம். பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை வீழ்த்த குறிவைத்து செயல்படுகின்றன. கடும் வரி விதிக்கப்படும் என மிரட்டியதால் பல நாடுகள் பின்வாங்கியதாக ட்ரம்ப் பேச்சு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல். ஆப்கானிஸ்தானிய படைகள் திடீரென்று துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. உலகிலேயே பணக்கார பாப் பாடகியாக மாறியுள்ள டெய்லர் ஸ்விஃப்ட் உலகளவில் வசூலை அள்ளி குவிக்கும் தி லைஃப் ஆஃப் ஷோ கேர்ள் ஆல்பம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தாவேக தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கரூரில் காவல்துறையினர் அறிவுறுத்தலையும் மீறி கூட்டத்திற்குள் பரப்புரை வாகனத்தை இயக்கியதாக முதல்வர் குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாவேகவினர் தாக்கியதாகவும் புகார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாவேக கட்சியினர் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூரில் கூட்ட நெரிசலை தடுத்திருக்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேச்சு. வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படும் என அதிமுகவுக்கு ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க. கூட்ட நெரிசல் ஏற்படும் இடத்தில் தாவேகாவுக்கு அனுமதி கொடுத்ததில் சந்தேகம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேச்சு. கூட்டணிக்கு ஆள் தேடிக் கொண்டிருக்கிறீர்களா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி.
கள்ளக்குறிச்சி துயரத்தின் போது முதல்வர் நேரில் செல்லாதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என முதலமைச்சர் கேள்வி. சட்டப்பேரவைக்குள் சபாநாயகர் முன்பு அமர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தர்ணா. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து அமைச்சர் சிவசங்கர் பேச்சுக்கு அதிமுகவினர் எதிர்ப்பு. பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதற்கு சரியாக கூட்டணி அமையாததே காரணம் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மெகா கூட்டணி அமைத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என பேச்சு. சட்டப்பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் ரத்த அழுத்தம் உள்ளதா என சபாநாயகர் கிண்டல். சிறைவாசிகளுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் ரகுபதி. எல்லாரும் கையில உங்க கவனத்தை ஈர்க்கிறது இல்ல கருப்பு பட்டை கட்டவுடனே எல்லாருக்குமா ஒண்ணு போல பிபி கூட்டிட்டு அமைச்சர் அவர்கள் அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. கரூர் சம்பவத்துக்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என கூறி பாஜக வெளிநடப்பு. சட்டமன்ற குழு தலைவரை மாற்றக் கோரி வெளிநடப்பு செய்த அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூரில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர், மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்வாரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பெய்த மழையால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். பூந்தமல்லியில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களாக உள்ள புழல், பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னை சாலைகளில் பள்ளம் தோண்டுவது உள்ளிட்ட பணிகளுக்கு மாநகராட்சி தடை. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மின்வாரியம், குடிநீர் வாரியம் சார்பில் நடைபெறும் பணிகளுக்கும் தடை. சென்னையில் செயல்படும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு. ஆன்லைனில் பெறப்படும் மழை தொடர்பான புகார்கள் கட்டுப்பாட்டு மையம் மூலம் கண்காணிப்பு. தண்ணி நிற்குதா? மழை எப்படி இருக்கு? எவ்வளோ நிற்குது? நான் உடனே பார்க்க சொல்கிறேன். உடனே ஆக்ஷன். நன்றிங்க. இன்றும் புதிய உச்சத்தை எட்டியது தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880 ரூபாய்க்கு விற்பனை. பீகார் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாகவும் விளக்கம்.
பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் எதுவுமே சரியாக இல்லை. ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாஹா அதிருப்தி.